லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி இட்லிக்கு தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பொருள்னு பார்க்கலாம் பாருங்கள். தக்காளி நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேங்க. 2 வெங்காயம், கொஞ்சோண்டு தேங்காய்ங்க. நம்ம தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 2 வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருவோம் பாருங்கள். அந்த 2 வெங்காயத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டுடலாங்க. மிக்சியில் போட்டு நம்ம கொரன்னு அரைச்சின்னு வந்துடலாங்க. கேஸ் மேலே நம்ம கடாயை வச்சுட்டு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு லவங்கப்பூ போட்டுக்கின்னு அப்புறம் ஒரே ஒரு பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாம். அந்த மிக்சியில் நம்ம வெங்காயத்தை கொரன்னு அரைச்சின்னு வந்து பாருங்கள். அது நம்ம கடாயில் போட்டு நல்லா நம்ம வதக்கலாங்க. வெங்காயம் கொரன்னு அரைச்சின்னு வந்து பாருங்கள். அதே மிக்சியிலே நம்ம தக்காளியும் போட்டு கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அதுவும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சின்னு வந்துடணுங்க. இந்த வெங்காயம் வதக்கினோடனே அந்த தக்காளி பழத்தை அரைச்சின்னு வந்து பாருங்கள். மிக்சியில் அதை அந்த கடாயில் ஊற்றிடலாங்க. அரைச்சின்னு தக்காளி விழுதும் நல்லா கடாயில் ஊற்றிட்டு நல்லா அதுவும் வதக்கி கொடுக்கலாங்க. வதக்கி கொடுத்துட்டு அதே போல் அந்த மிக்சிலேயே நம்ம கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சோண்டு சோம்பு, லவங்கப்பூங்க, ஒரு 4 லவங்கப்பூ, பட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. நான் நம்ம நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. அரைச்சின்னு வந்துட்டு இந்த கடாயில் நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் விழுதெல்லாம் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொதி வரணுங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கொதி வந்தோடனே நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. நம்ம பாருங்கள், கொத்தமல்லி கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினோடனே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த விழுதை நம்ம கடாயில் போட்டுடலாங்க. கடாயில் போட்டு நல்லா கலக்கி விடலாங்க. கலக்கி விட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பாருங்கள், நல்லா கொதிக்கணுங்க குருமா. இப்போ காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான இருந்தால் நம்ம காரமும் உப்பும் கம்மியாக இருந்தால் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சுங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இருக்கோங்க. நம்ம இப்போ தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம குருமாவை ஊற்றிக்கலாங்க. இட்லிக்கு பாருங்கள், குருமா ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தக்காளி குருமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.